தீர்க்க தரிசன சத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு தேவ பிரசன்னத்திலிருந்து வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். இந்த காலை வேளையிலும் இந்த தீர்க்க தரிசன சத்தம் மூலமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 26வது வசனம். உபாகமம் 33:26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யெசூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அதே 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. என கண்பானவர்களே, பக்தனாகிய மோசே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய மனிதன் மோசே, அவன் தான் மரணம் அடைவதற்கு முன்னதாக இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் அவன் ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தைகள் தான் இந்த உபாகமம் 33ஆம் அதிகாரம். நீங்கள் உபாகமம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நீங்கள் அதை காண முடியும். இஸ்ரவேலின் கோத்திரங்களை அவன் ஆசீர்வதித்து சொல்லுகிறான். ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் அவன் வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனமான அந்த ஆசீர்வாதங்களை சொல்லுகிறான். அப்படி சொல்லி முடிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலம். அது மாத்திரமல்ல, அங்கே 29வது வசனத்திலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எதற்காம்? இந்த அநாதி தேவன், அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், அவர் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாயிருப்பாராக. இந்த உபாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே மோசே சொல்லுகிறான், அவர் மெய்யாகவே தன்னுடைய ஜனத்தை நேசிக்கிறவர், அவர் மெய்யாகவே ஜனங்களை நேசிக்கிறவர். அந்த ஜனங்களின் மேல் இருக்கிற அந்த நேசத்தை, அவர் பிரியத்தை எப்படி காட்டுகிறாராம்? நான் என் மக்களுக்கு அநாதி தேவன், நான் சகாயம் செய்யும் கேடகம். அவர் எப்படி வருகிறாராம்? அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். இந்த காலை வேளையிலே இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிகளை கிராஸ் டிவி தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணும்படியாய் வருகிறார். அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக வானங்களின் மேல். அன்றொரு நாள் மோசேயின் இடத்திலே ஆண்டவர் சொன்னார். யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, கார் மேகத்திலே உன்னோடு கூட நான் வருவேன். கார் மேகத்திலே மோசே உன்னோடு கூட நான் வருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக அவர் நியாயம் விசாரிக்கப்படும்படியாக பிரதான ஆசாரியனிடத்திலே கொண்டு வரும் பொழுது, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா என்று கேட்கும் பொழுது, ஆம் அவர்தான், நாள் ஒன்று வரும் பிதாவின் வலது பார்சத்திலே நான் வீற்றிருக்கிறதையும் பலத்த வல்லமையோடு பலத்த மகிமையோடு நான் மேகங்கள் மேல் ஏறி வருகிறதை நீ காண்பாய் என்று பிரதான ஆசாரியனிடத்திலே சொல்லுகிறார்.
ஆண்டவர் தமது வல்லமையோடும் தமது மகிமையோடும் அவர் தீவிரித்து வருகிறார். எதற்காம்? தன் பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யும்படியாக. டு ஹெல்ப் யூ, உனக்கு சகாயம் செய்யும்படியாக. ஆகவே தான் மோசே சொல்லுகிறான், he is your shield and helper. He is your shield and helper. சகாயம் செய்யும் கேடகமாய் மகிமை பொருந்திய பட்டயமாய் வருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு இக்கட்டு, ஏதோ ஒரு கஷ்டம், உங்கள் மனதை வாட்டுகிற சஞ்சலம், சில வேதனைகளின் நடுவிலே இந்த காலை வேளையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ? யோபுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே யோபு சொல்லுகிறான் அல்லவா, எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லையே, சகாயம் என்னை விட்டு நீங்கி போய்விட்டதே. சங்கீதம் 22:11 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சகாயர் இல்லையே எனக்கு, உதவி செய்கிறவர்கள் எனக்கு இல்லையே, எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? சங்கீதம் 4ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம், எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? சகாயர் எனக்கு இல்லையே, உதவி செய்வார் இல்லையே. இன்னைக்கு உள்ளம் கலங்கினவர்களாக இருக்கிறீர்களோ? அவர் வானங்கள் மேல் மேகத்தின் மேல் ஏறி வருகிறாராம் உனக்கு சகாயம் செய்யும்படியாக, உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாக வருகிறாராம். ஏன் கலங்குகிறீங்க அருமையானவரே? இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், I am your helper. The Lord, He is your helper. உங்களுக்கு சகாயம் செய்ய ஒருவர் இருக்கிறார். உள்ளம் கலங்காதிருங்கள். கொரோனா காலகட்டங்களிலே தேசங்கள் முடக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்கள், சபை ஆராதனைகள் ஊழியங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருந்த ஒரு நாட்கள். அந்த நாட்களிலே என்னோடு கூட இந்த எழுப்புதலுக்காக, கடலோர பகுதியினுடைய எழுப்புதலுக்காக மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஒரு 15-20 ஊழியர்கள், முழு நேர ஊழியர்கள் ஒன்று கூடி ஜெபிப்பது உண்டு. 16 வருடங்களாக நாங்கள் இந்த எழுப்புதலுக்காக, கடலோர பகுதியினுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். என்னோடு சுமார் 15-20 முழு நேர ஊழியர்கள் இந்த தரிசனத்தில் இணைந்தவர்களாய் இருக்கிறார்கள். இந்த கொரோனா காலகட்டத்திலே அவர்கள் வீட்டிலே முடக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கென்று பிள்ளைகள் உண்டு, அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும். என்னோடு கூட இருந்த அந்த முழு நேர ஊழியர்கள், என்னுடைய நண்பர்களில் சிலருக்கு 1 வயசு 2 வயசு தாய்ப்பால் அருந்துகிற பிள்ளைகள் கூட இருந்தார்கள். ஆகவே அந்த கஷ்டமான நேரத்திலே என்னால் முடிந்த அளவு என்னுடைய சேமிப்பு எல்லாவற்றை எடுத்து அவர்களுக்கு முடிந்த அளவு நான் உதவி செய்தேன். ஒரு நாள் அவர்களுக்கு நான் உதவி செய்யும்படியாக ஏவப்பட்டேன். வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்திலே, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஏற்ற சமயத்திலே நமக்கு சகாயம் செய்யக்கூடியது அவருடைய கிருபாசனம். நாம் இரக்கத்தை பெறுகிற இடம் தேவ சமூகம். சங்கீதத்தின் புத்தகம் 54ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதோ தேவன் எனக்கு சகாயர், என் ஆண்டவர் எனக்கு சகாயராயிருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 124ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சகாயம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் நம் ஆண்டவர் அதைத்தானே சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மகனே, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன். ஆண்டவரே சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆகவே அருமையானவர்களே, அந்த நாட்களிலே வழக்கம் போல் நான் ஜெபம் பண்ணுகிற ஒரு இடத்துல
நான் ஜெபம் பண்ணும்படியாக இரக்கத்தை பெறவும். எபிரேயர் 4:16 இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையிலே, அந்த ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற அவரை நம்பி நான் தேவ சமூகத்திலே ஆண்டவரிடத்திலிருந்து அந்த உதவி வரட்டும், மனிதர் தயவை அவர் தரட்டும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்திலே ஜெபிக்க உட்கார்ந்தேன். என்னுடைய செல்போனையும் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். சில மணி நேரங்கள் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்து என்னுடைய காரிலே நான் ஏறும்படியாக என்னுடைய வீட்டிற்கு நான் புறப்படுகிற நேரத்தில் ஒரு போன் வருகிறது. ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலிருந்து என்னுடைய நண்பர் எனக்கு போன் பண்ணுகிறார். நான் என்னுடைய தொழிற்சாலைக்கு என்னுடைய கம்பெனிக்கு காரில் போய் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய செல்போனிலே பல போட்டோக்களை நான் பார்த்து கொண்டு வந்தேன். அப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக நீங்கள் உங்கள் குழுவினரோடு கூட நான் இருந்த இந்த பட்டணத்திற்கு வந்து ஒரு பதிவிடை ஜெபம் செய்யும்படியாக வந்தீர்கள். சில நாட்கள் அந்த பட்டணத்திலே ஒரு இடத்திலே தங்கி நீங்கள் ஜெபத்தை முடித்துவிட்டு வரும் பொழுது நீங்கள் ஊருக்கு செல்லுகிற அந்த நேரத்திலே அன்று இரவு உங்கள் குழுவினரோடு கூட வந்து என் வீட்டிலே வந்து எங்களை ஆசீர்வதித்து தேவ சமூகத்தில் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து விட்டு சென்றீர்கள். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீ எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை வாழ்த்துங்கள், ஆசீர்வதியுங்கள், அதற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே அந்த பட்டணத்தை விட்டு நாங்கள் ஜெபத்தை முடித்துவிட்டு சில நாட்கள் ஜெபத்தை முடித்துவிட்டு அந்த பதிவிடை ஜெபத்தை முடித்துவிட்டு புறப்படும் பொழுது அந்த வீட்டிலே அந்த சகோதரனை குடும்பத்தையும் ஆசீர்வதித்தோம். அந்த போட்டோக்களை அவர் பார்த்துவிட்டு மனதிலே ஏவப்படுகிறார். நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன், அவர் மனதிலே ஏவப்படுகிறார். இந்த கொரோனா காலத்தில் இவர்களுடைய டீமுக்கு, இவர்கள் சகோதரனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே நான் இருக்கிற இடத்தை அவர் அறிந்து கொண்டு, நான் அங்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஜெபிப்பதை அவர் அறிந்து கொண்டு, அவர் வேறொரு மாவட்டத்தில் இருக்கிறார், நான் இன்னொரு என்னுடைய சொந்த ஊர் பகுதியிலே நான் இருக்கிறேன். அவருடைய நண்பர் மூலமாக என்னுடைய கார் டிக்கியில் எங்கள் 15-20 பேருக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், சுமார் 10 கிலோ அரிசி நிறைந்த பைகள் என் கார் டிக்கி முழுவதும் ஏற்றி அவர்களுக்கு கை செலவுக்கு கொஞ்சம் பணம் காணிக்கையாக கொடுக்கும்படி என்னுடைய அக்கௌண்ட்லையும் கொஞ்சம் பணத்தை அவர் போட்டு அனுப்பியிருந்தார். எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு உதவி செய்கிறது. இக்கட்டில் மனிதனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. இக்கட்டு காலத்திலே நமக்கு சகாயம் ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருகிறது. அருமையானவர்களே, சங்கீதத்தின் புத்தகம் 28ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், என் இருதயம் கர்த்தரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு. சங்கீதத்தின் புத்தகம் 22ஆம் சங்கீதம் 19வது வசனம், 38ஆம் சங்கீதம் 22வது வசனம், 40ஆம் சங்கீதம் 13வது வசனம், 70ஆம் சங்கீதம் 1வது வசனம், 71ஆம் சங்கீதம் 12வது வசனம், 141ஆம் சங்கீதம் 1வது வசனம். இந்த 6 வசனங்களிலும் ஆண்டவரே நீர் எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், எனக்கு உதவி செய்ய எனக்கு சகாயம் பண்ண தீவிரமாய் வாரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அதைத்தான் மோசே அன்றொரு நாள் சொல்லுகிறான், இதோ கர்த்தர் வானங்கள் மேல் ஏறி வருகிறார் உனக்கு சகாயம் செய்ய. அவர் சகாயம் செய்யும் கேடகம். இந்த காலை வேளையிலும் உதவி உங்களுக்கு இல்லையோ, நீங்கள் எதிர்பார்த்த சகாயம், நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இல்லையோ, உங்க சரீரத்திலையா, குடும்பத்திலையா, பிள்ளைகளுக்கா, உங்களுடைய ஊழியங்களுக்கா, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலிருந்து வருகிறது என்று சங்கீதம் 124:8 வாசிக்கிறான். இந்த காலை வேளையிலையும் அவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு சகாயம் செய்யும்படியாக வருகிற ஒரு தேவன்.
வேதத்திலே தேவனிடத்திலிருந்து உதவி பெற்ற, தேவனிடத்திலிருந்து சகாயம் பெற்ற மக்கள் பலரை நாம் பார்க்க முடியும். இந்த காலை வேளையிலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன சத்தம் மூலமாக 3 மனிதர்கள், 3 பேர் 3 சூழ்நிலைகளிலே தேவனிடத்திலே நோக்கி பார்த்து சகாயம் பெற்றதை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு செய்த தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவேளை அதே மனிதர்கள் கடந்து சென்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்களும் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே தன்னுடைய சகாயத்தை, உதவியை தன் சமூகத்திலிருந்து, தன் கரத்திலிருந்து உங்களுக்கு செய்வாராக. முதலாவதாக ஒரு மனிதன், ஆசா என்கிற ராஜா. அவனுடைய ஜெபத்தை வேதத்திலிருந்து முதலாவது நான் உங்களுக்காக கொண்டு வருகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அந்த நாட்களிலே யூதாவிலே, யூத தேசத்திலே ஆசா என்கிற ஒரு மனிதன், வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்திலே 2 நாளாகமம் 14:2 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்து நடந்து வந்தான். கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த கற்பனையின்படி செய்ய தன் தேசத்தின் மக்களுக்கு அவன் கற்பித்து கொடுத்தான் என்று 4வது வசனத்தில், இவன் தேடினது மாத்திரமல்ல, தேசமே கர்த்தரை தேடுவதற்கு அவன் ஒரு வாசலாய், வழியாய் இருக்கிறான். அந்த காலகட்டத்திலே எத்தியோப்பியனாகிய சேரா என்கிற ஒரு ராஜா சுமார் 10 லட்சம் படை வீரர்களோடு கூட, 300 ரதங்களோடு கூட இந்த ஆசா என்கிற இந்த தேவ மனிதனாகிய ராஜாவை எதிர்த்து வருகிறான். 1 மில்லியன் 10 லட்சம். ஆனால் யூதாவிலே இவனுக்கு இருந்தது மொத்தம் 5,80,000 பேர். 10 லட்சம் பெருசா, இவனிடத்தில் இருக்கிற 5,80,000 பேர் பெருசா? இவன்தான் படைபலத்திலே மிகவும் குறைந்தவனாய் இருக்கிறான். ஆனால் யுத்தத்தை கர்த்தருடையதாய் பார்க்கிறான். ஒரு பெரிய இக்கட்டிலே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய உதவியை தேடுகிறான். ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். தேவன் அவனுக்கு இக்கட்டு காலத்திலே, ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே அங்கே உதவி செய்யும்படியாக கடந்து வருகிறார். ஹெல்ப் இன் த்ரெட்ஸ். என கருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு பயத்தினூடாய், நிமித்தமில்லாமல் உங்களை பகைத்தவர்களின் நிமித்தமாக பொறாமை, வன்கண்ணுகள், எரிச்சல்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ, தேனீக்களை போல உங்களை வளைந்து கொண்டார்களோ, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டத்தின் நிமித்தமாக உள்ளம் கலங்கினவர்களாக, சோர்ந்து போனவர்களாக இருக்கிறீர்களோ? 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே யோசபாத் என்கிற ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாய் ஒரு பெரும் படை அணிவகுத்து வருகிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்னதாக நிற்க எனக்கு பலன் இல்லை. 2 நாளாகமம் 20:3 அவன் பயந்து யூதா தேசம் எங்கும் உபவாசத்தை கூறிவித்து தேசத்தின் ஜனங்களை ஒன்று கூட்டுகிறான். ஆனால் 2 நாளாகமம் 20:4 ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடும்படியாக வந்தார்கள். ராஜா பயந்து அங்கே ஜனத்தை கூட்டுகிறான். ஜனங்களோ நம்பிக்கையோடு கூட சகாயம் தேடும்படியாக அவர்கள் கர்த்தரிடத்திலே வருகிறார்கள்.
உள்ளபடியே சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்னதாக நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஏதோ ஒரு சஞ்சலம் போராட்டத்தோடு நீங்க இருக்கலாம். ஆனால் இந்த ஆசா என்கிற தேவ மனிதன் யுத்தத்தை தன்னுடையதாய் பார்க்கவில்லை. யுத்தத்தை கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம், உம்முடைய நாமத்தில் ஏராளமான அந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், நீர் எங்கள் தேவன். இந்த ஆசா இந்த எத்தியோப்பியா ராஜாவாகிய சேரா என்கிற மனிதனோடு அங்க யுத்தம் பண்ணுகிற நேரத்திலே அவன் யுத்தத்தை கர்த்தருடையதாய் பார்க்கிறான். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இந்த எதிரி மனிதர்கள் எங்களை மேற்கொள்ள விடாதிரும் என்று சொல்லவில்லை, உம்மை மேற்கொள்ள விடாதிரும், உம்முடைய ஜனங்கள் நாங்கள். யுத்தத்தை ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறான். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். ஆண்டவருடைய உதவி அந்த சூழ்நிலையிலே கிடைக்கிறது. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் அவர்கள் ஓடி போகிறார்கள். 13வது வசனத்திலே அந்த எத்தியோப்பியர் திரும்பவும் பலம் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். 13வது வசனத்தினுடைய பின்பகுதி மிக முக்கியமானது. கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள், அவர்கள் மிகுதியாக கொள்ளையடிக்கப்பட்டார்கள். எதிரிகளுடைய உடைமைகள் இந்த நம்பின மக்களுடைய உடைமையாக மாறுகிறது. வீடுகளில் எரிகிற அந்த குண்டு பல்ப் இருக்கு பார்த்தீங்களா, அது பீஸ் போகும் பொழுது அல்லது கொஞ்சம் அதிகமான மின்னழுத்தம் வரும்போது படார் என்று வெடித்து விடுவது போல ஒரு குண்டு பல்பு, ஒரு கண்ணாடி பாத்திரம் விருந்து நொறுங்குவது போல கர்த்தருக்கு முன்பாக நொறுங்கி போகிறார்கள். யோசபாத், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று அன்றைக்கு இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்னதாக நிற்க எனக்கு பலன் இல்லை என்று சொல்லும் பொழுது, அருமையானவர்களே, அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 2 நாளாகமம் 20:20 அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். தேவனை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடந்தது என்ன? எதிரிகளுடைய பாளையத்திற்குள்ளே கலக்கம். ஒருவர் பேரில் ஒருவர் அவர்களே தங்களுக்கு எதிராக வாளையும் ஈட்டியையும் எடுத்துக்கொண்டு வெட்டி கொண்டு ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்து போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் பிரச்சனையை மாற்றுகிறார், அவர்களுக்குள்ளேயே கலக்கத்தை உண்டு பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் அவர் சொல்லுகிறார், அவர் சகாயம் செய்யும் கேடகம். உனக்கு சகாயம் செய்யும்படியாக வானங்களில் இருந்து ஏறி வருகிறார். இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ பாக்கியவான். உனக்கு சகாயம் செய்ய ஒருவர் தீவிரமாய் வருகிறார். போராட்டமா, பிரச்சனையா, உள்ளம் கலங்காதே. மெய்யாகவே அவர் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறவர். இந்த காலை வேளையிலும் என கண்பானவர்களே, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு வேதனை அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அவருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய் நான் உனக்காக நிற்பேன். உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய் நான் எழும்புவேன். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமாக, எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமாக நான் இப்பொழுது என் பிள்ளைகளுக்காக சீறி எழும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? குடும்பத்திலே ஏதோ ஒரு வேதனை, ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, ஊழியத்தின் காரியங்களை குறித்து ஏதோ ஒரு போராட்டம், சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களா? அன்றைக்கு செருபாபேலுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பொழுது திடன் சொல்ல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே,
உங்களுக்காக சகாயம் பண்ணும்படி கர்த்தர் மேகங்கள் மேல் வானத்திலிருந்து ஏறி வருகிறாராம். நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். I am the shield and your helper. உனக்கு சகாயம் செய்ய வருகிறேன். என்ன போராட்டம், என்ன பிரச்சனை? அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம் என்று ஆண்டவரை அடையாளம் காட்டுகிறானே மோசே, அவர் உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம். இதோ அவர் சகாயம் செய்யும்படியாக வானங்கள் மேல் ஏறி வருகிறார் என்று ஏன் அவன் சொல்ல வேண்டும்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவன். நீங்க யாத்திராகமத்தின் புத்தகத்திற்கு வரும் பொழுது 18ஆம் அதிகாரம் 4வது வசனம், என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். இந்த மோசேயினுடைய 2 ஆண்மக்கள், மூத்தவனுடைய பெயர் கெர்சோம் என்று யாத்திராகமம் 18:3 வாசிக்கிறோம். 2வது பிறந்த மகனுக்கு அவர் என்ன பெயரிடுகிறார்? எலியேசர். ஏசர் என்றால் உதவி செய்கிறவர், எபி நேசர் உதவி செய்கிறவர், ஏல் ஏசர் தேவன் உதவி செய்கிறவர். ஏசர் நேசர் என்று சொன்னால் அது உதவி என்பதற்கு அடையாளம். தேவன் என்னுடைய உதவி. எதற்கு? என் பிதாவின் தேவன், my father's God was my helper. My father's God was my helper. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் வலக்கரம் பிடித்து நான் துணையாய் நிற்கிறேன். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், எனக்கு சகாயம் செய்தவர், பார்வோனின் பட்டயத்திற்கு என்னையும் என் ஜனத்தையும் நீங்களாக்கி விடுவித்தவர் எலியேசர். தன் மகனுக்கு அந்த பெயர் இடுகிறார், எலியேசர். கர்த்தர் நல்லவர் என்பதை, அவர் சகாயர் என்பதை ருசி பார்த்தவன். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் நமக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன் தேவன். நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன். என்ன சகாயம் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டும்? கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உதவி செய்கிறவராய் வருவார். எபிரேயர் 13:6 அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த கால வேளையிலே சொல்லலாமே. என்ன? கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதத்தில் 2 முறை வருகிறது, எபிரேயர்ல 1 முறை. மனிதர்கள் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தில் 3 முறை மனிதன் எனக்கு என்ன செய்வான். ஏன்? அங்கே 5வது வசனத்திலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே தைரியம் கொள்ளுங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். இந்த கால வேளையிலே கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே பயத்தோடு ஏதோ ஒரு எதிர்ப்பினால் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, சில துஷ்ட மனிதர்கள் நிமித்தமாக வேதனையோடு இருக்கிறீங்களா, உங்களுக்கு சகாயம் செய்யும்படி ஏறி வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியத்தோடு சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் அந்த கிருபையை அடைய தைரியமா இந்த கிருபாசன தண்டையிலே சேருவோமா? இன்றைக்கு நீங்கள் தேடுகிற அந்த உதவி, அந்த சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருவதாக. என் இருதயம் கர்த்தரை நம்பியிருந்தது, ஆகையால் நான் சகாயம் பெற்றேன். ஆண்டவரே, ஓசியா 13:9 என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொன்னீங்கப்பா. ஏசாயா 41:10 நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன்.
பொய் சொல்ல மனிதன் அல்லப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த விதத்திலே உங்க உதவி, உங்க தயவு, உங்க சகாயம் தேவையோ, நீர் உம்முடைய கையை திறக்க சகல ஜீவராசிகளும் நன்மையினால் நிரம்பும். அந்த சகாயம் செய்யும் ஆசீர்வதிக்கிற கரம் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு விசை இறங்கி வரட்டும் ஐயா. ஆண்டவரே, இதோ சகாயம் செய்யும்படியாக நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னவரே, சகாயம் செய்யும் கேடகமே, உம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே பயந்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணுகிறலாம். ஆண்டவரே, வியாதி பலவீனங்களோ, பிள்ளைகளை குறித்த கவலையோ, குடும்பத்தை குறித்த கவலையோ, கடன் பாரமோ, பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்த அங்கலாய்ப்போ, எதுவா இருந்தாலும் அவர்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் விதத்திலே அது ஊழிய காரியமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஆண்டவரே சரீரத்திற்கு அடுத்த தேவைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம், உடல் வேதனைகளினால் வியாதி பலவீனங்களினால் கஷ்டப்படலாம். இன்றைக்கு ஒரு உதவி, இன்றைக்கு ஒரு சகாயம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நல்ல நாட்களை காண, நல்ல செய்திகளை கேட்க இந்த நாட்களில் இருந்து கிருபை தாரும். இயேசு இரட்சகர் இன்ப திருப்பெயரால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்புக்கு சகோதரர் JS ராக்லாண்ட் அவர்கள். இயேசு உனக்காக ஊழியங்கள் 2/86 பழைய காயில், தூத்துக்குடி. தொலைபேசி எண் 944 22 75 194.